கல்வி கடனுக்கான விதிகள் ஒருபுறம் இருக்க அந்த விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என்கிறது மாணவர்கள் தரப்பு. கல்வி கடன் கிடைக்காமல் தவிக்கும் நிலையும் கடன் பெற அவதியுறும் நிலையும் இருக்கத்தான் செய்கிறது என்கின்றனர் இவர்கள். விதிகளின்படி கல்வி கடன் பெற முடியாமல் பல சிக்கல்களை சந்திப்பதாக கூறுகிறார்கள் மாணவர்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கும் மாணவர்கள் உயர்கல்வி படிக்க உதவுவது வங்கிகளில் வழங்கப்படும் கல்விக்கடன். அதுவே கல்விக்கடனுக்கான நோக்கமும் என்கிறது ரிசர்வ் வங்கியின் விதிகள். தமிழகத்தில் அதிக அளவில் கல்விக்கடன் வழங்கப்பட்டிருந்தாலும் அதனை பெறுவதற்குள் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருப்பதாக புகார் கூறுகின்றனர் மாணவர்கள். உத்தரவாதம் அவசியப்படாத தொகைக்கு உத்தரவாதம் கேட்பது, கடன் செலுத்த அவகாசம் இருந்தும் உடனே செலுத்த கேட்பது போன்றவை அவற்றுள் சில. கல்வி கடன் என்பது சாதாரணமாக கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய மாணவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அவங்களுக்கு அதே போல் வாரண்டி கையெழுத்து போடணும், அதே போல் அவங்களுக்கு சூரிட்டி கொடுக்கணும், இப்படின்றது உட்பட ரொம்ப கடுமையான நிபந்தனைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அது போக என்னன்னா மாணவர்களுக்கு கூடிய பர்சன்டேஜ் அடிப்படையில் லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்கு. ஆனால் அதையும் முறையாக பின்பற்றுறது கிடையாது. முக்கியமாக என்னன்னா கடனை கொடுத்துறது அவனுடைய கிட்டத்தட்ட இப்போ என்னன்னா பான் கார்டு, அவனுடைய ஆதார ஐடி உட்பட இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மாணவனை ஒரு மாதிரியான சிறை இதுக்குள்ளதான் கொண்டு வந்துற மாதிரி. ஒரு மாணவர் தான் பெற்ற கல்வி கடனை திரும்ப செலுத்தாவிடில் அவருக்கு கடன் வழங்கிய வங்கி அதிகாரி பிரச்சினைக்குள்ளாவதால் மீண்டும் வேறொருவருக்கு கடன் வழங்க தயங்குவதாக வங்கிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கடன் வழங்க அதிகாரம் உள்ள அதிகாரிக்கு கடன் இல்லை என சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என கூறுகின்றனர் மூத்த வங்கியாளர்கள். மேலதிகாரிக்கு எழுத்து மூலம் புகார் தெரிவிக்க வேண்டும். அந்த மேலதிகாரிக்கு எழுத்து மூலம் தெரிவித்த பிறகும் இவருக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள், சில 15 நாட்களோ 30 நாட்களோ அதற்குள் இவர்களுக்கு பதில் வர வேண்டால் பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் என்கின்ற அதிகாரிக்கு நிச்சயமாக புகார் கொடுக்கலாம். அவர் ஒரு நீதிபதிக்கு சமானமானவர். ஆகையினால் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் எழுதி கொடுக்க வேண்டியதில்லை. சாதாரண வெள்ளைத்தாளில் எழுதி கொடுக்கலாம். அதற்கு ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது, எந்தவித கட்டணமும் கிடையாது. கல்விக்கடன் வழங்குவது முதல் அதற்காக வங்கிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், மாணவர்களின் புகார்கள் என அனைத்தும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையும். உயர்கல்வி பயில முன்வரும் எத்தனையோ மாணவர்கள் நம்பியிருப்பது வங்கி கடனையே. இதை பெறுவதில் உள்ள சிக்கல்களை சீர் செய்ய அரசின் தலையீடு அவசியம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் அபிநயா.